என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நிலம் கையகப்படுத்தும் சட்டம் தொடர்பான விவகாரத்தில் மத்திய அரசு பின்வாங்கியிருக்கிறது. 3 முறை அவசர சட்டத்தை பிறப்பித்த நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இந்த முறை அந்த சட்டம் காலாவதியாகட்டும் என்று விட்டிருக்கிறது. இந்த பின்வாங்கலுக்கு முன்னால் கடந்த ஓராண்டு காலமாக எதிர்க்கட்சிகளுக்கும் ஆளும் கட்சிக்கும் இடையே இந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் அரசியல் ரீதியாக நடந்து கொண்டிருக்கிறது. முதல் முறையாக பிரதமர் நரேந்திர மோடி இதில் பின்வாங்கியிருக்கிறார். இந்த பின்வாங்கல் என்பது ராஜதந்திரமா, பலவீனமா, எதனால்? எதிர்க்கட்சிகள் முட்டுக்கட்டை போட்டுவிட்டன, அவதூறு பிரச்சாரத்தை கிளப்பி மக்களை பீதியடைய செய்துவிட்டன என அவர் சொல்வதில் நியாயம் இருக்கிறதா? விவாதிக்கலாம். நம்மோடு தொழில் ஆலோசகர் திரு ஷியாம் சேகர், காங்கிரஸ் கட்சியின் திரு அமெரிக்கை நாராயணன், பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளர் திரு நித்யானந்தம், மூத்த பத்திரிகையாளர் திரு மணி. வணக்கம். ஷியாம், மோடி இந்த விஷயத்தில் தொடர்ந்து ஒரு கடுமையான நிலைப்பாட்டை எடுத்து வந்தார். இந்த மசோதா என்பது நாட்டு வளர்ச்சிக்கு அவசியம், நிலத்தை கையகப்படுத்துறது மேக் இன் இந்தியாவோட சம்பந்தப்படுத்தி பேசினார். அந்த திட்டம் வெற்றிகரமாக வேண்டுமானால் நிலம் கையகப்படுத்துவது அவசியம், அதில் திருத்தம் அவசியம் என்ற நிலைப்பாட்டை எடுத்தார். இதற்காக ஆட்சிக்கு வந்த பிறகு வரலாறு காணாத வகையில் ஒரே பிரச்சனைக்கு 3 அவசர சட்டத்தை கொண்டு வந்தார் அடுத்தடுத்த 6 மாதத்தில். இப்போ பின்வாங்கி இருக்கிறார். இந்த பின்வாங்கல் அப்படின்றது அவருடைய பலவீனமா, எதிர்க்கட்சிகளுக்கு அவர் பணிஞ்சிட்டார்னு அர்த்தமா, அல்லது ராஜதந்திரம் சில காரணங்களுக்காக ஒத்தி போட்டிருக்காருன்னு எடுத்துக்கிறதா? இல்லை, இந்த விஷயத்தை நீங்கள் அரசியல் சார்ந்து பார்க்கணும். காங்கிரஸோடைய ஆதரவு இல்லாமல் இதை அமுல்படுத்துறதுங்கிறது நடக்காத காரியம். ஆக காங்கிரஸ் ஒத்துழைக்க போவதில்லை என்பது மிக தெளிவாக தெரிந்து விட்டது. இது 3 முறை இவங்க இது முறையே தெரியுமா அவருக்கு? 2வது முறை எதுக்கு அவரை பிரமுகர்கள் பண்ணாரு? முதல்ல அவங்க செஞ்சதை அவசியமே இல்லை. ஆக்சுவலா இது இப்ப எடுத்திருக்கிற நிலை தான் சரியான நிலைப்பாடுன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல எடுத்த நிலைப்பாடு அவசியமற்றதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னாக்கா காங்கிரஸ்ல இன்னைக்கு இந்த ஒரு ஸ்டர்ன் பொசிஷன் எடுக்கிறதுங்கிறது எல்லாருமே எதிர்பார்த்தது. ஏன்னா காங்கிரஸுக்கு அரசியல் ரீதியாக தன்னுடைய முக்கியத்துவத்தை நிலைநாட்டிக் கொள்ள இது ஒரு நல்ல பிரச்சனை. இதை அவங்க எடுத்து இந்த முறையில் கையாளுறாங்க. ஆனால் நாட்டுக்கு இது நல்லதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிலைப்பாடு நிச்சயமா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னாக்கா வேகமான வளர்ச்சி வேணும்னாக்கா உங்களுக்கு பொது முதலீடுகள், அதாவது சாலைகள் அல்லது அது சார்ந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏதோ நம்ம தனியால் கட்டடம் கட்டுறதுக்காக இந்த மசோதா இல்லை. உங்களுக்கு இப்போ நான் டெல்லி, மும்பை இண்டஸ்ட்ரியல் தனியார் நிறுவனங்களுக்கு இதுல கையகப்படுத்தி தர்றது, தனியார் நிறுவனங்கள் தொழில் தொடங்குறதுக்கு இதுல இடமே இல்லையா? ஏற்படுத்த போற சொத்துக்கள் பெருவாரியானவை பொது சொத்துக்கள் தான். அதாவது ஒரு தொழிற்பேட்டை ஏற்படுத்துறோம்னு வச்சுக்கோங்க, அது தனியார் சொத்தா பொது சொத்தாதுங்கிறது அதுவே ஒரு கேள்விக்குறி. இப்ப SEZல ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் கையகப்படுத்தப்பட்டன, அதுலயும் வேலை வாய்ப்புகள்லாம் உருவாகுச்சு. அது பொது சொத்தா தனியார் சொத்தா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கட்டும். அதற்கு முன்னாடி நான் கேட்கிறது, இதுல தேச நலன் கருதி எடுத்த முடிவு அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் சொல்றீங்க. இந்த அரசாங்கம் வந்ததிலிருந்து இதுல ஒரு கௌரவ பிரச்சனையாக பார்க்கப்பட்டது. அருண்ஜேட்லியும் பிரதமர் நரேந்திர மோடியும் மீண்டும் மீண்டும் சொன்னது, விவசாயிகளின் நன்மைக்குத்தான் இதை செய்கிறோம், விவசாயிகளும் பயனடைவார்கள், தொழில்துறையினரும் பயனடைவார்கள். எதிர்க்கட்சி, மக்களால் வீட்டுக்கு அனுப்பப்பட்ட எதிர்க்கட்சி, நாங்க என்ன செய்யணும்னு டிக்டேட் பண்ணக்கூடாது, எங்களுக்கு அவசர சட்டமும் கொண்டு வர தெரியும், நாடாளுமன்றத்தின் 2 அவைகளையும் கூட்டி இதை நிறைவேற்றுவதற்கு எங்களால் முடியும்னு சொன்னாங்க. அந்த சவால்ல இருந்து ஏன் பின்வாங்கினாங்கன்னு கேட்கிறேன். அதான் எப்படி சவால் அரசியல் ரீதியானதோ வித்ட்ராலும் அதே தான். அதிலிருந்து அவங்க விலகிக் கொள்வதும் அரசியல் ரீதியானது. ரெண்டுமே அரசியல் ரீதியானதான். நீங்க இந்த பிரச்சனையை பொருளாதார ரீதியா பார்க்க போறீங்களா, வளர்ச்சிக்கு என்ன நல்லதுன்னு பார்க்க போறீங்களா, அல்லது அரசியல் ரீதியா பார்க்க போறீங்களாங்கிறது அதுதான் முக்கியமான விஷயம். உங்க உங்களுடைய கிரக்ஸ் ஆஃப் தி ஆர்குமென்ட், காங்கிரஸ் கட்சி அரசியல் ரீதியாக இதை பார்த்து சந்தேகமே கிடையாது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அரசியல் ரீதியாக இது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரும் வெற்றி அப்படின்னு சொல்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா பொருளாதார ரீதியாக அவர்கள் இந்த 20 ஆண்டுகளாக நாட்டுக்கு செய்த நன்மைகளுக்கு எல்லாமே இது ஒரு எதிர்மறைங்கிறதுல எந்த ஐயப்பாடும் கிடையாது. இல்ல, அவங்க தானே இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அவங்க கொண்டு வந்த சட்டத்தை இவங்க நிறைவேற்றிட்டு போயிருக்கலாமே. ஏன் இதுல மாற்றம் கொண்டு வரணும்ன்ற எண்ணத்துக்கு இந்த அரசாங்கம் வந்துச்சு? காங்கிரஸ்
இந்த நாட்டுக்கு 91லேருந்து என்னெல்லாம் நன்மைகள் செய்தார்களோ, ஆளுங்கட்சியாக இருந்தோ அல்லது எதிர்கட்சியாக இருந்தோ இந்த நாட்டுக்கு அவர்கள் என்னென்ன நன்மைகள் செய்தார்களோ அவை அனைத்துமே இந்த மசோதா, அவங்க கொண்டு வந்த இந்த மசோதா மூலம் எல்லாத்தையுமே வந்து அவங்க ஸ்லோ பண்ணிட்டாங்கன்றது தான் உண்மை. நான் உங்கள்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி திரு நித்யானந்தம்கிட்ட போயிட்டு வரேன். இது அரசியல் ரீதியாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஏற்பட்ட சறுக்கல், பின்னடைவு அப்படின்னு சொல்லலாமா? அப்படி ஒரு தோற்றம் என்று நான் கருதுகிறேன். அப்ப உண்மை இல்லைன்றீங்க? அதுல நிச்சயமாக உண்மையாக இருக்க முடியாது. மோடியை அறிந்தவர்கள், 15 ஆண்டுகளாக மோடியை கூர்ந்து கவனித்து வருபவர்கள், அவர் நாட்டு மக்களுக்கு இப்படி இது நன்மை பயக்கும் என்று கருதிய எந்த ஒரு நிலையினையும் மாட்டிக்கொண்டதாக வரலாறும் கிடையாது. ஏன் இப்ப பின்வாங்கினார்? இதுல ஏன் நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்ட முடியல? ஏன் இதை நிறைவேற்ற முடியல? தோற்றம் என்று சொன்னேன். அப்படி ஒரு தோற்றம் என்று சொன்னேன். ஒன்று. இரண்டாவது, உங்களுடைய கேள்விக்கு இது நேரடியாகவே பதில் சொல்ல வேண்டும். தோற்றம் இல்லை என்று இது ஒரு கற்பனை என்று கருதினாலும் கூட, ஒரு ஜனநாயக நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடியவர்கள் 3 முறை அவசர சட்டத்தை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து கட்சிகள், அவசர சட்டம் என்பதே நாடாளுமன்ற மரபுக்கு எதிரானது. நாடாளுமன்றம் நடைமுறையில் இருக்கும் போதே அவசர சட்டங்கள்லாம் வந்தன. அரசியலமைப்பு சட்டத்திலே அதற்கு இடம் இருக்கிறது, ஜனநாயகத்திலே அதற்கு இடம் இருக்கிறது. இடம் இருந்தாலும் தவறான முன்னுதாரணம்னு பல ஜனநாயகவாதிகளால, பாராளுமன்றவாதிகளால தொடர்ந்து சொல்லப்பட்டு வருது. எதிர்கட்சிகள் அப்படித்தான் விமர்சிக்க முடியும். அவர்கள் இதை நேரடியாக ஆதரித்து விட்டு அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை போல பேச முடியாது. எனவே அவர்களுடைய அரசியல் அவர்கள் நடத்த வேண்டும். ஏனென்றால் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருகிறது. அவர்களுடைய இயக்கத்தை மூடி செல்ல முடியாது அல்லவா? அவர்கள் அப்படித்தான் பேச வேண்டும். என்றாலும் கூட இந்த 3 முறை கொண்டு வந்ததன் காரணம், இந்த நாட்டை பலகாலம் ஆண்டு கொண்டிருந்த ஒரு காங்கிரஸ் கட்சி பொறுப்புணர்வுடன் என்றைக்காவது ஒத்துழைப்பு கொடுக்கும் என்று எதிர்பார்த்ததுதான். இல்ல, நான் உங்களுக்கு கேட்கிறேன், காங்கிரஸ் கட்சி நீங்க விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி சிவசேனை இதுல நடுநிலை வகித்தது. அவங்க வெளிநடப்பு செஞ்சுட்டு போனாங்க. உங்களுக்கு ஆதரவாக, பிஜேபிக்கு ஆதரவாக, பிஜேபி கூட்டணியில் இருக்கிற கட்சி இது கொடுக்க முடியாது, விவசாயிகளுடைய சம்மதம் இல்லாம அவங்க நிலத்தை பறிக்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி சிவசேனை, பிஜேபியுடைய நீண்டகால கூட்டணி வெளிநடப்பு பண்ணிட்டு போனாங்க. அவங்க முட்டுக்கட்டை போடல, காங்கிரஸ் தான் முட்டுக்கட்டை போட்டுச்சுன்னு சொல்லுவீங்களா? வெளிநடப்பு செய்வது முட்டுக்கட்டை ஆகுமா? ஓட்டெடுப்புல கலந்துக்க மாட்டேன்னு சொல்லி லோக்சபால ஓட்டெடுப்பு வந்த போது பிஜேபிக்கு ஆதரவாக அகாலிதளமும் அதிமுகவும் தான் ஓட்டு போட்டுச்சு, சிவசேனை போடல. நான் சொல்றது வாக்கு அளிக்கவில்லை என்று சொன்னால் பாஜகவுக்கு வாக்குகள் குறையலாமே தவிர எதிராக வாக்குகள் செல்லாத அளவிலே தான் அவர்கள் வெளிநடப்பு செய்தார்கள். உங்க கூட்டணி கட்சியை கன்வின்ஸ் பண்ண முடியல உங்களால, காங்கிரஸ் ஏன் ப்ளேம் பண்றீங்க? கூட்டணி கட்சி கன்வின்ஸ் பண்ண முடியலங்கிறதா உண்மை. கூட்டணி கட்சியை கன்வின்ஸ் பண்ண முடியலங்கிறதா உண்மை. அதுக்கான லோக்கல் பிரஷர்ஸ் இருக்கலாம். எனவே மோடி அவர்களை அறிந்தவர்கள் நிச்சயமாக இது ஒரு அனைத்து எதிர்கட்சிகளுமே இதை எதிர்க்கின்ற அளவிலே இருக்கின்ற பொழுது, இனி இது ஜனநாயக ரீதியிலே இதை ஏற்றுக்கொண்டு பிரதமர், அது இப்படி ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கலாமா? மோடி பலவீனம் அடையல, அவருக்கு இது பின்னடைவு இல்ல, அரசியல் ரீதியான முதல் தோல்வின்னு இதை சொல்ல தேவையில்லை, ஆனா பதுங்கி இருக்கிறார் பாயறதுக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க. பதுங்கி என்று நாம் தாக்கி சொல்வதை விட, தாழ்த்தி இல்ல, பாயறதுக்கு தானே, பாய்ச்சலுக்கு தானே பதுங்கல். ஜனநாயகம் என்று வரும்பொழுது ஜனநாயகத்தை மதிக்க வேண்டும் என்ற ஒரு பண்பு இருக்கிறது அல்லவா? அந்த ஜனநாயகத்தை மதித்து இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது தவறு என்று அவர் செய்ததே, இது தாமதப்படுத்துவதே நாட்டுக்கு இழைக்கின்ற ஒரு நஷ்டம் என்பதை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதன் பின்னாலே இதை கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறு பெரிதும் இருக்கிறது என்பதால் தான் நான் கருதுகிறேன். உங்கள்கிட்ட வரக்கு முன்னாடி திரும்ப அவர்கிட்ட ஒன்று கேட்க வேண்டியது இருக்கு. ஆட்சி உங்கள் கையில், அதிகாரம் உங்கள் கையில், ஊடகங்கள் உங்கள் கையில், மேன் கி பாத் உங்கள்கிட்ட மக்கள்கிட்ட எல்லா பிரச்சனையும் சமூக வலைதளங்கள்ல மிக செல்வாக்கோடு இருக்கக்கூடியவர் நரேந்திர மோடி. அந்த செல்வாக்குல ஆட்சிக்கு வந்தார். அவரால் இதற்கு எதிராக தவறான ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா அதை ஏன் அவர்களால் முறியடிக்க முடியவில்லை? முறியடிக்க முடியாம போச்சு அப்படின்னு சொன்னா உங்க தரப்புல உண்மை இல்லையா? தொய்வு இருக்கு, உண்மை இல்ல, தொய்வு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய விஷயம் ரொம்ப தெளிவா என்ன சொன்னா, மோடி எப்படி ஆரம்பிச்சார்னா, நாட்டுக்கு நன்மை, தொழில் ஆரம்பிப்பவர்களுக்கு நன்மை, விவசாயிகளுக்கு நன்மைனாரு. அப்போ இப்ப மாத்திக்கிட்டாரு. அப்போ ஒண்ணு அவர் பொய் சொல்லியிருக்கணும். ஆனால் பொய் சொல்வது ஒன்றும் மோடிக்கு புதிதல்ல, ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னே சொல்லியிருக்காரு. இல்லை வேண்டுமென்றே பொய் சொல்லி வேண்டுமென்றே மக்களை திசை திருப்பி தொழில் அதிபர்களுக்கு உதவணும். தொழில் அதிபர்களுக்கு உதவுறாரு, ஏன்னா இதை பற்றி நான் திரும்ப வரேன். இரண்டாவதாக விவசாயிகளை ஏமாற்ற பார்த்துக்கணும். விவசாயிகளும் மக்களும் ஏமாறாமல் இருக்காங்க தெரிவிச்ச இப்போ பல்ட்டி அடிச்சிருக்காரு, அந்த பல்ட்டி. இது ஒன்றும் புதிதல்ல மோடிக்கு. இவர் ஒரு பெரிய ஜனநாயகவாதி என்று அவர் சொல்கிறார். ஆனால் நாடாளுமன்றம் இருக்குச்சே, இது உண்டு, அவசர சட்டம் உண்டு. ஆனா அதற்காக நாடாளுமன்றத்தை நிறுத்தி
ப்ரோவோக் பண்ணிட்டு மறுபடியும் போட்டதுன்றது வரலாறுக்கானது. அப்புறம் நீங்க சொன்னீங்க சிவசேனாவை சொன்னீங்க. ஏங்க மோடியை ஆதரித்து மோடிக்கு ஜே போட்ட குருமூர்த்தி சுதேசி இது இயக்கம் அவங்களே இதை எதிர்த்தாங்களே. அப்போ என்னன்னா இதுல வடிகட்டி அதானிக்கும் அதானியை போன்றவர்களுக்கும் பணம் சேர்த்தும் பொருளும் நிலமும் சேர்த்து கொடுக்கக்கூடிய முயற்சி இது. அவர் எலெக்ஷன்ல கடன் பட்டிருக்காரு, அந்த கடனை திரும்ப கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாருன்றது வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. இதுக்கு மோடிக்கு இந்த அடைந்த பின்னடைவு இல்லை, இது பெரிய தோல்வி. வருங்காலத்தில் இதை முதல் 1.25 வருடத்துல இந்தியா எவ்வளவோ முன்னேறிக்கலாம். முதல் 100 நாள் ரொம்ப முக்கியம். இதை வேஸ்ட் பண்ணிட்டாங்க நான் சொல்லல. இன்னைக்கு பெரிய பெரிய பைனான்சியல் மின்ட் எக்கனாமிக் டைம்ஸ்லாம் இதை பத்தி பேச்சுகள் இருக்குது. அதை விடுங்க, இவர் பேசினார், ரொம்ப அழகா பேசினார். அதாவது நல்லது செய்யற மாதிரி அப்பதான் பொதுவா சொல்லி இந்த பணக்காரங்களுக்கு உதவுறது, மோடிக்கு உதவுறது. எப்படின்னா நான் காங்கிரஸ் செய்த நன்மைகள்லாம் இந்த நாளுக்கு நிறுத்திட்டாங்கன்னு ஒன்னு தெளிவா சொல்றேன். இந்த பேச்சை நம்ம தமிழகத்துல ராமநாதபுரத்தில் இருக்க கேட்கிறாங்க. அதானி அவர்களுக்கு இன்றைய மாநில அரசுடைய உதவியுடன் அங்க இப்ப ஏறக்குறைய 5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இன்னும் அதிகமாகுது. அதனால இது வயபிள் இல்லாம சோலார் பவர் போயிடும் சொல்றாங்க. சோலார் பவர்ல ஒரு ஏக்கர்ல ஏறக்குறைய எனக்கு தெரியும் 2.5 ஏக்கர்ல 8 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. 2.5 ஏக்கர்ல 12.5 லட்சம் ரூபாய் செலவழிக்கிறாங்க. 8 கோடியில 12.5 லட்சம் ரூபாய் எத்தனை பர்சன்ட்? 1% 8 லட்சம். சோ 12 1.5%. 1.5% ஒரு விவசாயிக்கு இதுவும் கொடுக்கறதுக்கு இது நாட்டுக்கு தடைனா என்ன? யாருக்காக பேசுறீங்க? தொழிலதிபர்களுக்காகவும் பணக்காரர்களுக்காகவும் பேசுறீங்க. ஏன் இந்த நிலத்தை வாங்க விட்டீங்க? இந்த நிலத்தை லீஸ் கொடுத்துருக்கலாம் இல்லையா? அப்ப அவங்களுடைய நிலத்தடி வேல்யூ வரும் இல்லையா? இது மாநில மத்திய அரசுகள் பணக்காரர்களுக்காக இந்த நில உரிமை சட்டத்தை மாற்றி ஏழைகளுடைய வயிற்றில் அடிக்க பார்த்தார்கள், மக்கள் வீழ்த்துக் கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. அது நீங்க காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்த ஃபேர் காம்பன்சேஷன், நகர்ப்புற பகுதி என்றால் பல மடங்கு, 2 மடங்கு, கிராமப்பகுதி என்றால் 4 மடங்கு, அந்த அளவுக்கு பணத்தை கொடுத்து வாங்குறதுல மோடி அரசுக்கு எந்த தயக்கமும் இல்லை. அந்த சட்டத்துல மாற்றம் கொண்டு வரல. விவசாயிகள்கிட்ட சம்மதம் பெறணுமா வேண்டாமா அப்படின்றதுல தான் போன் ஆஃப் கன்டென்ஷன். மோடி வீட்டை போய் நான் எடுத்துக்கிட்டேன்னா அவர் விட்டுருவாரா? இல்ல 80% பேர் அனுமதிக்கணுமா வேண்டாமா அப்படின்றதுதான் இல்ல பிரச்சனை. ஜனநாயக முறைப்படி அவர் நடக்க விரும்பல. சரி, அவரே ஆதரிச்ச சட்டம் இது. காங்கிரஸ் அரசாங்கம், காங்கிரஸ் கட்சி ஒரு மிகப்பெரிய தேர்தல் தோல்வியை சந்திச்சது. எதிர்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியல. 44 அப்படின்ற அளவுல போயிடுச்சு. உங்களால அரசியல் ரீதியாக அவரை வேற வகையில் எதிர்கொள்ள முடியலன்றதுனால இதை ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி ஒரு கௌரவ பிரச்சனையாக எடுத்து இந்த அரசுக்கு நெருக்கடி கொடுத்திருக்கீங்க. இல்ல அது மாதிரி சொல்லலாம். அது மாதிரி இந்த பணக்காரர்களும் இந்த மோடியுடைய பக்துகளும் கொண்டு வர முயற்சிக்கிறாங்க. அவர்கள் வேலையை செய்யறாங்க. அது ஒண்ணு நான் இது சொல்ல முடியாது. ஆனா நான் தெளிவா பல முறை சொல்லிருக்கேன், வீழ்வது காங்கிரஸாக இருந்தாலும் வாழ்வது நாடாக இருக்க வேண்டும் என்பது. நாங்க எங்களுக்கு உயிரையும் கொடுத்திருக்கோம், எங்க தலைவர்கள் உயிரை கொடுத்திருக்கோம், ஆட்சியை எழுந்திருக்கோம். ஏன் இது எடுத்துங்க, இப்ப கடந்த காலத்தில் பஞ்சாப்ல காங்கிரஸ் தோத்தாலும் எலெக்ஷன் வச்சோம், பஞ்சாப் இந்தியாவுக்கு கொண்டு வந்தோம். இதெல்லாம் வரலாறுகள் உண்மை. எங்களுக்கு காங்கிரஸ் முக்கியம் இல்லைங்க, நாடு தாங்க முக்கியம். இவங்களை மாதிரி பணக்காரங்க முக்கியம் இல்ல, நாட்டில் இருக்க ஏழைகள் முக்கியம், அடித்தட்டு மக்கள் முக்கியம், தொழில் வளர்ச்சி முக்கியம். இப்ப சொன்னாங்க பாத்தீங்களா, இதனால போய் 1.5% ஒரு முதலீட்டுல 1.5% லேண்ட் கொடுக்கறது எதுன்னு சொல்றாரு. எப்படி அவர் ஜஸ்டிஃபை பண்றாரு? பேசட்டும் அவர் அடுத்த முறை. சரி மணி, இதுல 2 அம்சம் இருக்கு. ஜனநாயகத்துல ஒரு புரூட்டல் மெஜாரிட்டியோட லோக்சபால ஒரு அரசு அதே தன்னுடைய அஜெண்டாவை ராஜ்யசபால இடம் இல்லை, அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லைன்றதுனால கைவிடுறத பார்க்கிறோம். இது மக்களுடைய உணர்வுக்கு மதிச்சு, எதிர்கட்சிகளோட உணர்வுக்கு மதிச்சு இந்த அரசாங்கம் செயல்பட்டு இருக்கிறது அப்படின்னு இதை பாசிட்டிவா பார்க்கணுமா? அல்லது சோனியா காந்தி அவர்கள் சொல்றது மாதிரி இந்த அரசுக்கு இதை கைவிடுவதை தவிர வேற வழி இல்லை, எனவே இதை கைவிட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது சரியான ஒரு அணுகுமுறையா? ரெண்டாவது சொன்னது, சோனியா காந்தி சொன்னது கரெக்டாக இருக்குமோன்னு தான் தோணுது. ஏன்னா இப்போ பிரச்சனை என்னன்னா மோடி, இப்போ ஐயா சொன்ன மாதிரி மோடியை அறிந்தவர்களுக்கு இது நன்றாக தெரியும். அதை நான் வேற கோணத்தில் சொல்கிறேன். அவ்வளவு சுலபமாக அவர் இந்த லேண்ட் பில்லில் இறங்கி வந்திருக்க மாட்டார். எப்படி டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு 123 அக்ரிமெண்ட் ஒரு லைஃப் அண்ட் டெத் இஷ்யூவாக இருந்ததோ, அந்த மாதிரி மோடிக்கு இந்த இஷ்யூ இருந்தது. திரும்ப திரும்ப அவங்க ரீப்ரொமல்கேட் பண்ணாங்க ஆர்டினன்ஸை. 3 முறை ஆர்டினன்ஸ் திரும்ப திரும்ப போடப்பட்டது. நாடாளுமன்றம் முடித்த அடுத்த நாளே அவங்க போட்டாங்க. நன்றாக தெரியும், நாடாளுமன்றத்தில் அவர்களுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு தெரிஞ்சும் அவங்க கொண்டு வந்தாங்க. பட் எங்க சிக்கல் வருதுன்னா, எல்லாரும் ஒரு விஷயத்தை கவனிக்க தவறுறாங்க.
குடியரசுத் தலைவர் நான்காவது முறையாக இந்த ஆர்டினன்ஸ் ரீப்ரோமல்கேட் பண்றதுக்கு ஒப்புதல் கொடுத்திருப்பாரா என்பது ஒரு பெரிய சந்தேகம். ஏனெனில் 2வது முறை குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் போட்ட பிறகு 3வது முறை கையெழுத்து போடுவதற்கு முன்னால் அவர் தெரிவித்த ஒரு கருத்து, திரும்ப திரும்ப அவசர சட்டங்களை பிரகடனப்படுத்துவது என்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை விரோதமானது என்ற ஒரு கருத்தை குடியரசுத் தலைவர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே இதுல வெளியில தெரியாத ஒரு விஷயம், பிரசிடென்ட்டோட ரோல் என்னன்னு நமக்கு தெரியல. 2வது முக்கியமான விஷயம், இவர்கள் ஜாயிண்ட் பிரசிடென்ட் இதுவரையிலும் காங்கிரஸ் கட்சியின் பாரம்பரியத்தில் வந்தாலும் கூட அவர் ஒரு அரசியல் ரீதியான பிரதமராக ஒரு குடியரசுத் தலைவராக நடந்து கொள்ளாம இந்த அரசு எதையெல்லாம் கொண்டு கொடுத்திருக்கிறதோ அனைத்துக்கும் அவர் செய்திருக்கிறார். நிச்சயமாக ஒரே நாள்ல ஒரு கருணை மனுவை நிராகரிக்கிற அளவுக்கு கூட அவர் போயிருக்கிறார். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். அதே குடியரசுத் தலைவர் அவர்கள் தான் 2வது முறையாக அந்த அவசர சட்டத்திற்கு கையெழுத்து போட்ட பிறகு அவர் சொன்ன ஒரு கருத்து, தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப நாம் அவசர சட்டங்களை பிறப்பிப்பது என்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு விரோதமானது என்பதை அவர் ஒரு இடத்தில் பதிவு செய்திருக்கிறார். இந்த விஷயத்தை நாம ஆகவே பிரசிடென்ட்டோட ரோல்ல இந்த விஷயத்துல நாம கவனிக்க தவறக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், ஒரு கட்டத்துல ஜாயிண்ட் பார்லிமெண்டரி ஜேபிசியை கூப்பிட்டு கூட இவங்க ஜாயிண்ட் செஷனை கூப்பிட்டு இவங்க ஃபார்வர்ட் இது பண்ண முடியும், பில்லை பாஸ் பண்ண முடியும்ன்ற ஒரு நிலைமை இருந்தது. அதையும் அவங்களால பண்ண முடியாம இன்னைக்கு கைவிட்டு இருக்காங்கன்னா நிச்சயமாக இது அரசியல் ரீதியாக மோடியை அறிந்தவர்களுக்கு, அவருடைய அந்த அரசியல் பிம்பத்தை அறிந்தவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய தோல்வி. இது நாட்டுக்கு நல்லதா கெட்டதா என்றதெல்லாம் சப்ஜெக்டிவான மேட்டர். ஷாம் சொன்ன மாதிரி இது ஸ்டேட்ஸுக்கே விட்டணும்னு சொல்றதோ அல்லது இது நாட்டோட பொருளாதாரத்துக்கு இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், அதெல்லாம் டிபேட்டபிள். நான் அதெல்லாம் விவாதிக்கிறதுன்றது வேற விஷயம். பொலிட்டிக்கலி இந்த கவர்மெண்ட்டுக்கு இது ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் the government has egg on its face. இந்த அரசாங்கம் முகத்தில் கரிய எள்ளி பூசிக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறது. ஏன்னா இவங்க அந்த அளவிற்கு இந்த மசோதாவை குறித்து இவர்கள் எல்லா எக்ஸையும் ஒரு பாஸ்கெட்ல போடுவாங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இவங்களே அதை அந்த பெர்செப்ஷன் அளவுக்கு மீறிய முக்கியத்துவத்தை கொடுத்து இவங்களே இன்னைக்கு தோத்து போய் நிக்கிறாங்க. ஆகவே இது ஒரு விதத்துல இவங்களே இவங்களுக்கு ஏற்படுத்தி கொண்ட சிக்கல் தான். அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். அப்பேரண்ட்லி அப்படி தோற்றம் இருக்கிறது. மணி, இதுல இன்னொரு அம்சம் கேட்கணும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொன்னா, ஜனநாயகத்துல மக்கள் உணர்வுக்கு மதிப்பளிக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை. நிச்சயமாக இப்போ மரபை மீறி 3 முறை அவசர சட்டத்தை கொண்டு வந்தாலும் கூட இப்போ அதுல இருந்து நாங்க பிடிவாதம் காட்ட விரும்பல அப்படின்னு ஒரு படி இறங்கி வந்திருக்கிறது. பின்னடைவுன்னு சொல்லலாம். இல்ல இது இவங்க ஒன்னும் பெருந்தன்மையா இறங்கி வரல, அவங்களுக்கு வேற வழி கிடையாது. they have to step down. என்னன்னா இப்ப உங்களுக்கு ஒரு கட்டத்துல திரும்பவும் சொல்றதுன்னா, இவங்களால பொட்டாபில 2003ல வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி காலத்துல ஜாயிண்ட் செஷனை கூப்பிட்டு பாஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி பாஸ் பண்ண முடியுமான்ற ஒரு சிச்சுவேஷன் அது அருண் ஜேட்லி அவர்களே சொல்லி இருக்கிறார். நாங்க அது வரைக்கும் போவோம்னு சொல்றாங்க. நேத்து வரைக்கும் பேசினாங்க, ஒரு மாதத்திற்கு 10 லட்சம் வேலை வாய்ப்புகளை நாம் உருவாக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம், அந்நிய முதலீடுகள் நமக்கு வேண்டும் என்றால் இந்த நில ஆர்ஜித மசோதா நமக்கு நிச்சயமாக தேவை என்று திரும்ப திரும்ப ஜெட்லியும் மோடியும் பேசினார்கள். எதுக்கு பேசினாங்க? விவசாயிகளின் நலன், இந்திய இளைஞர்களின் வேலை வாய்ப்பு, இவற்றுக்கெல்லாம் இந்த மசோதா முக்கியம் என்று பேசியவர்கள் இன்று அந்த மசோதாவை கைவிடுவதற்கும் இதுதான் முக்கியம் என்றால் இது கேலி குத்தாக இல்லையா? இதுல ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும். மிக தெளிவாக பாராளுமன்ற கூட்டுக்குழுவை கூட்டி இதனை நிறைவேற்றுவதற்கான அதிகாரம், அதற்கான எண்ணிக்கை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. எப்படி சொல்றீங்க? ஏன் செய்யல? அது அப்போ 3 முறை அவசர சட்டம் கொண்டு வந்தவங்களால ஏன் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை கூட்டத்தை கூட்ட முடியல? கூட்டப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக. இல்ல, உங்களை லோக்சபால ஆதரிச்ச அதிமுக, மார்ச் மாதத்துல ஆதரித்து ஓட்டு போட்ட அதிமுக, பிறகு அந்த சட்டத்துல எந்த திருத்தமும் இல்லாத நிலையில தான் ஆதரித்த சட்டத்தை எதிர்த்தது. நீங்க எப்படி நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு எப்படி மெஜாரிட்டி வரும்? முக்கியமான அம்சத்தை பார்ப்பதற்கோ ஏற்றுக்கொள்வதற்கோ மறுத்து விடுகிறீர்கள், மறந்து விடுகிறீர்கள். இந்த நில கையகப்பு சட்டம் என்று சொல்லக்கூடிய லேண்ட் பில், இதில் எந்த மாற்றத்தை எதிர்க்கட்சி கொண்டு வர வேண்டுமோ அதை பாராளுமன்றத்தில் பேசி கொண்டு வாருங்கள், எதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று கூட பிரதமர் கூறினார். என்றாலும் அவர்கள் வேறு காரணம் காங்கிரஸ் சொன்னது ஒற்றை இதுதான், எந்த மாற்றத்துக்கு நாங்க தயாரா இல்ல, விவசாயிகளுடைய சம்மதம் இல்லாமல் அதை எடுத்துக்கொள்ளலாம், 80% விவசாயிகள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு அம்சத்துல சமரசத்துக்கே இடமில்லை. நாங்க கொண்டு வந்த பில்லுன்னா நாங்க ஏற்றுக்கொள்வோம், நீங்க கொண்டு வர்றது விவசாயிகளுக்கு எதிரானது அப்படின்றதுல காங்கிரஸ் கன்சிஸ்டன்டா சொன்னது. இந்த மசோதாவே காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த மசோதா தானே. காங்கிரஸ் கொண்டு வந்தத அன்றைக்கு ஆதரிச்சிட்டு இன்னைக்கு நீங்க திருத்துறீங்க. காங்கிரஸ் கொண்டு வந்த மசோதால காங்கிரஸ் கொண்டு வந்ததுல விவசாயியை கேட்காமல் விவசாய நிலத்தை எடுக்க முடியாது. மைய கருத்தா இருந்தது எதிர்க்கட்சிகளுடைய மைய எதிர்ப்பு அதுவாகத்தான். இல்ல திரு நித்யானந்தம், காங்கிரஸ் கொண்டு வந்த மசோதா அவர்களுடைய சாதனை என்று சொல்லப்பட்டது.
இதுவரையிலும் இந்திய வரலாறுல விவசாய சம்மதம் இல்லாம விவசாய நிலத்தை எடுத்துக்கொள்ளலாம், அரசாங்கம் நிர்ணயிக்கிற தொகையை கொடுக்கலாம், மார்க்கெட் பிரைஸ் கிடையாது, சந்தை விலை கிடையாது, 4 மடங்கு 2 மடங்கு கிடையாது அப்படின்னு சொல்லி விவசாயிகளை எம்பவர் பண்ற ஒரு ஆக்டா அது பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த சட்டத்தை இவர்தான் மாற்ற முன்வந்தாங்க. அதுல காங்கிரஸ் தன்னோட எதிர்ப்புல எங்கேயுமே சமரசப்படுத்திக்கலையே. 4 மடங்கு என்பதை பாஜக 5 மடங்கு என்று உயர்த்தி 5 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே செயல்படவில்லை என்று சொன்னால் அவர்கள் எந்த விலைக்கு வாங்கினார்களோ அதை கொடுத்து திரும்ப பெறலாம் என்று கூட இருக்கிறது. அது அந்த பில்லுலயே இருந்ததுங்க. என்னங்க அது டைலூட் பண்ணிருக்காங்க, மாற்றல, படிச்சிட்டு வாங்க. அது இன்னும் நீடித்திருக்கிறது. அதான் சொல்றேன், முதல்ல அந்த பில்ல இருந்து என்ன நீங்க புதுசா கொண்டு வந்தீங்க? நான் உங்களுக்கு இந்த பிரதான எதிர்க்கட்சி, முக்கியமான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய சோனியா தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எந்த அளவிலே விவசாயிகள் நிலை அக்கறை இருக்கிறது என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டுமே நான் சொல்லுகிறேன். உத்தரப்பிரதேசத்திலே சாம்ராஜ் சைக்கிள் என்ற ஒரு நிறுவனத்திற்கு 65 நீங்க பேச அனுமதிங்க, நான் ஆதாரம் கொடுக்கிறேன் எந்த அளவுக்கு விவசாய நிலங்களை பாதுகாத்து இருக்கிறார்கள் என்று. இப்பொழுது நான் ஏதோ 80 நான் ஒரு நேரடியான கேள்வி, வெறும் 44 எம்பி தான் உங்களுக்கு லோக்சபால, அவங்களால தொடர்ந்து 1.25 வருஷமாக இதுல உறுதியாக நின்று இந்த அரசை பணிய வைக்க முடிஞ்சிருக்கு. இது அரசியல் ரீதியாக காங்கிரசின் வெற்றியாகவும் பிஜேபியுடைய தோல்வியாகவும் பார்க்கப்படாது. பாரத பிரதமர் மோடி பொறுப்பேற்ற உடனே ஒரு எம்பி இருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் அந்த எம்பியினுடைய கருத்துக்கு மரியாதை இருக்கும் என்று சொல்லி இருப்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இல்ல, எதிர்கட்சி அந்தஸ்தை கூட நீங்க கொடுக்கல. காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் அதிகாரப்பூர்வமா எதிர்கட்சியே இல்ல. எதிர்க்கட்சி 44 கட்சி இருந்து விரோதமாக செயல்பட்டு கெஜ்ரிவால் அவர் கட்சியில அவருடைய சட்டமன்றத்துல ஒரே ஒரு கட்சியை ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு வந்தார் எதிர்கட்சியில, அவருக்கு எதிர்கட்சி அந்தஸ்தை கொடுத்தார். இந்த எதிர்கட்சி இந்த அளவிலே இருக்க வேண்டும் என்று சட்டத்தை கொண்டு வந்தது யார்? நீங்க மாத்தி இருக்கலாமே. சட்டத்தை கொண்டு வந்தவர்கள் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா என்று சொல்லி இருக்கிறார்கள். எதிர்க்கட்சி அது ஒரு மரபு, அது ஒரு மரபு, அதை பின்பற்றணும்னு அவசியம் இல்ல. நீங்க அதை மாற்றணும்னு நினைச்சிருந்தா, தனக்கு எதிர்க்கட்சி இருக்கணும்னு நினைச்சிருந்தா அதுக்கு எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் கொடுத்திருக்கலாம். நான் இந்த விஷயத்துக்கு வரேன், விவசாய நிலத்துக்கே வரேன் திரும்பியும். ஏன்னா அதை மக்களுக்கு பதிவு பண்ணியா நம்ம திரும்ப தொடர்ந்து பேசலாம். நான் மணிட்ட கேட்க விரும்புறது, இந்த எதிர்ப்பில் இதுல வந்து அரசியல் நம்ம நில சட்டத்தினுடைய சாதக பாதங்களை நிறைய பேசியிருக்கிறோம். இதன் மீதான அரசியல் என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய பீகார் தேர்தலுக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறதா? காங்கிரஸ் கட்சி தன்னுடைய எதிர்ப்பில் உறுதியாக நின்றிருந்தது. அவங்க அந்த தொடக்க நாள் முதல் அந்த எதிர்ப்பை ஸ்டெப் அப் பண்ணிட்டு போனாங்களே தவிர இது பண்ண குறைக்கல. பாரதிய ஜனதா கட்சியும் கூட சில தினங்களுக்கு முன்பு வரையிலும் கூட இதை நாங்க விட்டு கொடுப்போம் அப்படின்ற பேச்சுக்கு அவங்க வரல. இதை சமாளிக்க தெரியும், காங்கிரசின் சவாலை நாங்கள் எதிர்கொள்வோம், இதுல பின்வாங்கும் பேச்சுக்கு இடமில்லை அப்படின்ற ஒன்றை தான் பிரதமர் மோடியும் சரி, நிதியமைச்சர் ஜெட்லி, வெங்கையா நாயுடு போன்ற தலைவர்களும் தொடர்ந்து சொல்லி வந்தாங்க. நாடாளுமன்றத்தை நாங்க எப்படி நடத்தணும், அரசாங்கத்தை நாங்க எப்படி நடத்தணும் அப்படின்னு காங்கிரஸ் டிக்டேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஏன் இந்த நிலையில மாற்றம்? இல்ல, திடீர்னு மாற்றத்துக்கு நீங்க சொன்னது மாதிரி பீகார் எலெக்ஷன் ஒரு முக்கியமான காரணம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வந்திருக்கக்கூடிய கள நிலவரத்துல வந்து நிதிஷ்குமார், லாலு, சோனியா காந்தி அந்த கூட்டணி வந்து அவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, பட் கிரவுண்ட் லெவல்ல வந்து பிஜேபிக்கான அந்த வாய்ப்புகள் என்பது வந்து இவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்பது அது ஒன்று. இரண்டாவது வந்து சங்க பரிவார் அமைப்புகள், பிஜேபி கூட்டணி கட்சிகள் அவற்றிற்கு உள்ளேயே இருக்கக்கூடிய கடுமையான நிர்பந்தமும் இதற்கு ஒரு காரணம். எப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு நிச்சயமாக வந்து இது ஒரு திடீரென்று எடுத்த முடிவு என்று இதை நாம் சொல்ல முடியாது. ரொம்ப நாளா பாயிலா இருந்திருக்குது. இதுக்கு பீகார் எலெக்ஷன் ஒரு இமிடியேட் பெக்கா இருந்திருக்குது, அது உண்மை. ஆனா இது எப்படி பார்த்தாலும் நிச்சயமாக இது வந்து பொலிட்டிக்கலி வந்து ரைட்டிங் ஆன் தி வால் அவருக்கு தெரிஞ்சிருச்சா? எவ்வளவு நாம் பிடிவாதம் காட்டினாலும் இந்த சட்டத்தை நம்மால் இப்போதைக்கு நிறைவேற்ற முடியாது அப்படின்ற யதார்த்தத்தை அவர் உணர்ந்து கொண்டிருக்கார். அதுதான் ஒரே ஒரு நிமிஷம் சார். அது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது வந்து டாக்டிக்கலா ஒரு விதத்துல இருக்கலாம். எப்படின்னா இப்ப கோல் போஸ்ட் சேஞ்ச் ஆயிருக்குது. இப்ப இமிடியேட் பிரையாரிட்டி வந்து ஜிஎஸ்டி தான். லேண்ட் பில்ல வந்து கஷ்டம், லேண்ட் பில் முடிஞ்சு போச்சு. அதாவது வந்து இவங்களால இனிமே போராட முடியாதுன்ற அளவுக்கு வந்துருச்சு. வெறும் காங்கிரஸும் எதிர்கட்சிகளும் மட்டும் எதிர்த்திருந்தாங்கன்னா கூட இவங்க சமாளிச்சிருப்பாங்க. அதை தாண்டி வந்த பிரச்சனை ஒன்று பீகார் எலெக்ஷன், சங்க பரிவாருக்கு உள்ளே இருக்கக்கூடிய நிர்பந்தங்கள். இது ரெண்டையும் பார்க்கும் பொழுது இத்தனையும் மீறி அதை செஞ்சு தோத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜாயிண்ட் செஷன்ல அது வந்து ரொம்ப ரிஸ்கி பிசினஸ். உங்களுக்கு வந்து 2 ஓட்டு 3 ஓட்டுல அவங்க ஜெயிச்சா கூட கவர்மெண்ட்டுக்கு அது ரொம்ப கெட்ட பேரு. ஆகவே இதை விட்டுட்டு அவங்க பார்ப்பது இப்ப ஜிஎஸ்டிக்கு கோல் போஸ்ட் சேஞ்ச் ஆயிருக்குன்னு எனக்கு தோணும். ஒரு இடைவேளைக்கு பிறகு நாம் பேசலாம். பேசுறதுக்கு மிக முக்கியமான 3 விஷயங்கள் இருக்கு. பிரதமர் மன்மோகன் சிங் இப்படியான, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இப்படியான ஒரு நிலையை எடுத்து அவர் பின்வாங்கி இருந்தால் அவர் பலவீனமான பிரதமர், செயலற்ற பிரதமர், முடிவெடுக்க திணறும் பிரதமர் என்ற விமர்சனத்தை சந்தித்திருப்பார்.
அப்படியான விமர்சனம் நரேந்திர மோடி மீதும் எழுமா? ஒரு கேள்வி. இன்னொன்று, மிகப்பெரிய அளவில் மூலதனத்தை கொண்டு வரும், தொழில் வளரும், வேலை வாய்ப்பு பெருகும், அப்படி பெருக வேண்டுமானால் இந்த சட்டம் அவசியம், இல்லை என்றால் இந்தியாவோட குரோத் ஸ்டோரி டீரெயில் ஆகிடும் அப்படின்னு சொன்னதுல உண்மை இருக்கா இல்லையா? இந்த சட்டத்தை கொண்டு வரும்போதும் விவசாயிகளின் நன்மைக்காக கொண்டு வரப்படுகிறதுன்னு சொன்னாங்க. இப்போது கைவிடப்படும் போதும் விவசாயிகளின் நன்மைக்காகவே கைவிடுகிறோம் நரேந்திர மோடி சொல்றார். இதுல எது உண்மை? கொண்டு வந்ததுல நன்மை இருக்கா, கைவிடுறதுல நன்மை இருக்கா? நேற்றைக்கு வானொலியில மான் கி பாத்னு சொல்லி உரையாடல் பிரதமர் இந்த சட்டத்தை கொண்டு வரும்போதும் விவசாயிகள் நன்மைக்காக கொண்டு வருகிறோம், தொழில் வளரும்னாரு. இப்ப கைவிடும் போதும் விவசாயிகள் நன்மைக்காக தான் கைவிடுறோம், நீங்க அச்சப்பட தேவையில்லைன்றார். அப்போ கொண்டு வந்தது விவசாய நன்மைக்காகவா, கைவிடுறது விவசாய நன்மைக்காகவா? இல்லை, என்னை பொறுத்த மட்டும் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் கைவிட்டாலும் வந்து விவசாயிகள் வந்து எடுக்க வேண்டிய ஒரு முடிவு தான் இது. அதாவது நிலம் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ப்ரொடக்டிவாக இருக்கா இல்லையா, அந்த நிலத்தை வந்து அவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அந்த நிலம் வந்து ப்ரொடக்டிவாக இல்லாத போது அதை கொடுத்தா அவங்களுக்கு ஆதாயம் இருக்குன்றது அந்த எக்கனாமிக் டெசிஷன் வந்து விவசாயிக்கு விடுறதா. இல்லை, ஃபெர்டைல் லேண்டை கூட எடுத்துக்கலான்னு இருக்கேன் சார். ஃபெர்டைல் லேண்டுக்கும் வேல்யூ என்னன்றது பார்க்கணும். நீங்கள் வந்து ஒரு போகத்துக்கு வரக்கூடிய தொகையை விட பல மடங்கு வந்து அரசு கொடுக்க போகிறதுனாக்கா அதை எடுத்துகிட்டு அவங்க இன்னொரு 10 கிலோமீட்டர் தள்ளி அதே லேண்டை வாங்கிட்டு இந்த தொழிலை செய்யலாம். அதனால் அதில் எந்த தடையும் கிடையாது. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கணுன்னாக்கா, வேகமாக இந்த சொத்துக்களை வந்து சேகரித்து அதனால் பொது சொத்துக்கள் ஏற்படுத்த முடியுமா? இப்போ டெல்லி மும்பை இண்டஸ்ட்ரியல் காரிடார், சென்னையிலேருந்து பெங்களூருக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடார், இந்த மாதிரி சொத்துக்களை வந்து வேகமாக ஏற்படுத்த வேண்டும். ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளேயோ அல்லது 7 ஆண்டுக்குள்ளேயோ ஏற்படுத்தணும். இப்போ நீங்கள் வந்து இந்த ப்ராசஸை வந்து இன்னொரு 1-2 ஆண்டுகள் நீட்டிக்கிறீங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து மாநிலங்களுக்கு இந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த மாநிலங்களுக்கு ஏற்கனவே அதிகாரம் இருக்கு. அவங்கள்ட்டே விட்டுட்டாங்க. கன்கரண்ட் சப்ஜெக்ட். ஜெயலலிதா அவர்களுடைய கருத்து லேண்ட்ன்றது வந்து ஸ்டேட்டோட பட்டியல்ல இருக்கிற சொல் இருக்கு. நீங்க அப்ப அந்தந்த மாநிலமே முடிவெடுத்துக்கலாம் சொல்லிருக்கலாம். ஏன் தேசிய அளவில் ஒரு சட்டத்தை கொண்டு வரீங்க? இப்ப வந்து இப்ப அதான் சொல்றேன். இப்ப விவசாயிகள் வந்து இதை பார்த்து அச்சப்பட்டது உண்மை. ஏன்னா வந்து அதை எதிர்கட்சிகள் அந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணாங்க. அவங்க அதை நினைக்கிறது நியாயம். ஏன்னா இப்ப என் இடத்த எடுத்துக்க போறேன், உங்க எல்லா இடத்தையும் எடுத்துக்க போறாங்கன்னா எல்லாருக்கும் அந்த அச்சம் இல்ல. இதுல பொலிட்டிக்கல் அஸ்டியூட்னஸ் அண்ட் பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் தான் இதுல கேள்வியாகிறது. ஒன்று, ராகுல் காந்தி இந்த சட்டம் வந்த உடனே இது சூட் பூட் சர்க்கார், இது கோட் சூட் போட்டவனுக்கான சர்க்கார், இது வந்து ஏழைக்கான சர்க்கார் இல்லைன்னு அவர் சொன்னார். சோனியா காந்தி சொன்னாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்பிரச்சாரம் பண்ணாங்க, மம்தா பானர்ஜியிலிருந்து எல்லாரும் எதிர்த்தாங்க. இப்போ அவங்க பிரச்சாரம் எடுபட்ட அளவிற்கு ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சு சோசியல் மீடியாவில் செல்வாக்கா இருக்கிற நரேந்திர மோடியால அந்த பிரச்சாரத்தை கவுண்டர் பண்ண முடியல. பீதியை ஊட்டிட்டாங்க, அச்சத்தை ஊட்டிட்டாங்கன்னு சொல்றது இருக்கே, அது வந்து அரசியல் ரீதியான தோல்வியை ஒப்புக்கொள்றதாகதான் கேட்கிறேன். இல்லை, இதில் அதாவது நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்வது ஒன்றும் அரசியல்வாதிகளுக்கு ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு எக்கனாமிக் பொசிஷன் எடுக்கிறீங்க, அந்த பொசிஷன் ஒர்க் அவுட் ஆகலன்னு நீங்க அது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வது என்பது, நான் அந்த நிலையை அன்றைக்கு எடுத்தேன், அது தவறென்று இன்றைக்கு உணர்கிறேன், அதனால் மாற்றிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றதுன்றது வேற. ஆனா அப்படியான எந்த நிலையும் இதுல இல்ல. எதிர்க்கட்சிகள் தப்பா பிரச்சாரம் பண்ணிட்டாங்க, அவதூறு பிரச்சாரம் பண்ணிட்டாங்க, பீதியை கிளப்பிட்டாங்க. ஏன் இன்டென்ஷன் இதை கொண்டு வரணும்ன்றதுதான் அப்படின்னு சொல்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, நீங்க சொன்னதுலதான் பதிலே இருக்கு. எப்படி சூட் பூட் சர்க்கார் வந்து பேக்கேஜிங்கோ அதே போல இதுவும் ஒரு பேக்கேஜிங் தான். எப்படி காங்கிரஸுக்கு அந்த உரிமை இருக்கோ ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பண்றதுக்கு, எப்படி காங்கிரஸுக்கு உரிமை இருக்கோ அதே போல அதுக்கு ஒரு இதே மாதிரி ரெஸ்பான்ஸ் கொண்டு வரதுக்கு, அதாவது ஒரு சாலை அமைப்பதற்கு ஒரு நிலத்தை பொய்யான பொய் வந்து மோடி சொன்னது பொய்யா? ஐயா, நம்ம கொஞ்சம் தயவு செஞ்சு இருங்க. நேதாஜியை பத்தி பேசினாரு, நேதாஜி ஃபைல் ஓபன் பண்ணுவாரு, இன்னைக்கு வந்து மாட்டாங்கிறாரு. அவர் சொல்றது பொய்யா, காங்கிரஸ் சொன்னது பொய்யா? பெங்கால தேசத்துக்கு கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம், நாங்க கொஞ்சம் நிலத்தை கொடுக்குறோம் மாதிரிங்க. அன்னைக்கு பெரிய எலெக்ஷன் பிரச்சாரம் உணர்ச்சி போன மோடி பேசினார். ஆனா இன்னைக்கு போய் அதே பண்ணிட்டு வந்தாரு. அவர் சொன்னது பொய். யார் பொய் வருது? பொய்ன்ற வார்த்தையை உபயோகிக்கிறதுக்கு மோடிக்கு தான் எல்லா உரிமையும். ஊர் யாராவது இனிமே பொய்ன்ற வார்த்தை வேணா மோடிக்கு ஒரு பேட்டன்ட்டுக்கு ராயத்தையும் கொடுக்கணும். பேசி முடிச்சிடுறேங்க. இரண்டாவதாக இவர் வந்து நாட்டு வளர்ச்சின்னு, இந்த நாட்டு வளர்ச்சி இந்த கடந்த ஒரு வருடத்துல சர்வதேசத்துல ஆயில் பிரைஸ் கொஞ்சம், அது இந்தியாவுக்கு நல்லது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன போராட்டம்னா, மோடியுடைய எது அதிகமா வீழ்ச்சி அடையுதுன்னு பாத்தீங்கன்னா, பெட்ரோலா, டீசலுடைய இன்டர்நேஷனல் பிரைஸா, இல்ல என்டிஏ உடைய நம்பகத்தன்மையான்னு, இல்ல இந்தியாவுடைய ருப்பியோடைய வேல்யூவா, எது அதிக வீழ்ச்சி அடைக்குதுன்னு இன்னைக்கு பெரிய போட்டி நடந்துகிட்டு இருக்கு. நிலத்துக்கே வந்துருவோம். நிலத்துக்கு நீங்க சப்ஜெக்ட் பேசுங்க. என்னன்னா வந்து
இது பொலிட்டிக்கல் பேக்கேஜிங். ஒரு அதிகம் ஸ்டேக் பண்ணாங்கன்னு சொல்ல அதிக பார்லிமெண்டரி எலெக்ஷன்ல அன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல வச்சிருந்த ஒரு நான் கட்சிக்கு எதிராக ஒரு பொலிட்டிக்கல் பேக்கேஜிங் பண்ணி வெற்றி பெற முடிந்த மோடியால் 18 மாதங்கள்ல மீண்டும் ஒரு பொலிட்டிக்கல் இது பண்ணி மேனேஜ் பண்றதுல ஒரு தோல்வி வந்திருக்கிறது. அந்த எதிர்க்கட்சி பிரச்சாரத்தை கவுண்டர் பண்ண முடியல. ஒரே ஒரு விஷயம் தான் அப்படின்றது ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். இந்த நிலம் கையகப்படுத்தும் மசோதாவை ஜிஎஸ்டிக்கு அப்புறம் எடுத்திருந்தாங்கன்னா இந்த ப்ராப்ளமே இருந்திருக்காது. இவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னா இரண்டு விஷயங்களை ஒரே டைம்ல பார்லிமெண்டரி மேனேஜ்மெண்ட் ஃபெயிலியர் தானே ஒழிய பொலிட்டிக்கலா வேலை செய்ய தெரியல, அட்மினிஸ்ட்ரேட்டிவா வேலை செய்ய தெரியலன்னு அவர் ஒப்புக்கிறாரு. அது பெரிய தோல்வின்னு ஒத்துக்கிறாரு. ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். ஒரு சில பேரை நான் சொல்லல, ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னாரு, you can fool some of the people some of the time, you cannot fool all the time all the people all the time. இது என்ன பண்ணாரு? அதான் பண்ணாரு. எலெக்ஷன் முன்ன போய் சொன்னாரு. இப்போ வந்து எல்லாம் குட்டு வெளிப்பட்டுட்டே இருக்கு பாருங்க. அவர் சொல்றது வந்து fooling all the people all the time at the time. Now you cannot people all the people. சொல்றத வந்து நான் முழுமையா ஏத்துக்கிறேன். அதுக்கு ஒரு தெளிவான ஒரு உதாரணம் சொல்றேன். இந்தியால வந்து அதிகமான நிலங்கள், இந்திய மாடர்ன் இந்தியாவோட ஹிஸ்டரியிலே வரலாறுலேயே காணாத அளவுக்கு அதிக நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டது UPA 1. UPA 1ல தான் அதிகப்படியான நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டது. எஸ்சி செட்டுங்கிற பேர்ல கையகப்படுத்தினீங்க. இதுல வந்து எடுக்கப்பட்ட நிலங்கள்ல பாதி கூட வந்து உபயோகத்துக்கு வரவில்லை. நீங்க எடுத்த விலை வந்து அன்றைக்கு இருந்த மதிப்பை விட குறைவான மதிப்பு. ஒரு ரியல் எஸ்டேட் மாஃபியா பயன்படுத்தி சூட்பூட் வேலை பண்ணது காங்கிரஸ் மேல இருக்கு. நான் பதில் சொல்ல விடுங்க. நான் மறுத்தா தானே இது எப்படி நாங்க வந்து இவங்கள மாதிரி பொய் சொல்ற ஆட்கள் இல்ல. நான் சொல்ல வேண்டியது பதில்ல வந்து அவங்கள மாதிரி பொய் சொல்ற ஆட்கள்ல உண்மையை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று கூறி, ஆனால் அதுல இருந்து ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டோம். அதாவது ஒரு விஷயம் செய்யறோம், நான் வந்து பர்ஃபெக்ட் இல்லைங்க, காங்கிரஸும் பர்ஃபெக்ட் இல்ல, we learn as we go. அப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் உடனே இதை கொண்டு வந்தோம். அதே கன்செஷன் மோடிக்கு தருவீங்களா? இல்ல, நாங்க ஒப்புக்கிறோமே, நாங்க ஒப்புக்கொண்டு மாற்றிக்கொள்கிறோமே. ஆனா இவர் என்ன சொன்னாரு? 4 முறை. அதாவது you can make some mistake. மனித தவறு செய்வது மனித இயல்பு, நான் மறுக்கல. ஆனா நான் செய்வது மட்டும் ஏன் நமது முதலமைச்சர் கூட தான் ஒண்ணு மாத்திக்கலையே. இந்த விவசாயிகளுக்கா இது பண்ணு சொன்னாங்கல்ல, இப்ப மாத்திக்கிட்டாங்கல்ல. மோடி அரசு எதிர்க்கட்டுமே. ஏன்னா இவங்க எல்லாம் முன்னுக்கு பின்னா இவங்களுக்கு வந்து ஒன்றே ஒன்றுதான், நான் என்ற அகங்காரம் உடையவர்கள் நமது முதலமைச்சரும் இன்றைய பாரத பிரதமரும். நான் உங்களை கேட்கிறது திரு நித்யானந்தம், இதுல வந்து மன்மோகன் சிங் 10 ஆண்டு காலம் பிரதமராக இருந்தார். அவர் இப்படி ஒரு நிலையை, அதாவது ஜனநாயகத்துல மக்கள் உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து தான் எடுத்த நிலையை ஒரு அரசு மாற்றிக்கொள்வது அப்படின்றது ஒன்று, அதற்குள்ள உரிமை. இன்னொன்று, அது மக்கள் உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கிறது ஜனநாயகத்துல தவிர்க்க முடியாத வரவேற்க வேண்டிய ஒரு அம்சம். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பெரும்பான்மையான மக்கள் விரும்புறாங்க இதை அப்படின்றப்ப தான் முடிவை வாபஸ் வாங்கிக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் மன்மோகன் சிங் இப்படி ஒரு நிலையை எடுத்து அவர் பின்வாங்கி இருந்தால் அவர் செயல்படாத பிரதமர், பொம்மை பிரதமர், பாலிசி பேரலிசிஸ், அரசாங்கம் முடங்கிவிட்டது, வளர்ச்சிக்கு வழியில்லை அப்படின்லாம் ஒரு பெரிய கூப்பாடு வந்திருக்குமே. அதே மாதிரியான விமர்சனம் மோடிக்கு வருமா? அந்த விமர்சனத்தை மோடி மேல வச்சா நீங்க என்ன சொல்வீங்க? ஜனநாயக நாட்டில் விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ளப்படலாம், அதில் எந்த வித சந்தேகமும் வேண்டாம். எந்த விமர்சனம் வேணா மோடி மேல கொடுக்கலாம். வீக்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் என்று நீங்க சொன்னீங்க, அதாவது பலவீனமான பிரதமர் மன்மோகன் சிங் என்று சொல்வதை போல மோடியை சொல்லலாமா என்றால், அடிப்படையிலேயே மோடி மக்களை சந்தித்து பிரதமரானவர். அடிப்படையிலேயே ஒரு முறை கூட மக்களை சந்திக்காத ஒரு பிரதமர் இந்த நாட்டில் வரலாற்றிலே இருந்திருக்கிறார் என்று சொன்னால் 2 முறையும் மன்மோகன் சிங் தான். மன்மோகன் சிங் தான் உறுதியாக நின்று அந்த 1-2-3 அக்ரிமென்ட்டை நிறைவேற்றிய தீர்வை ஆட்சியே பரவாயில்ல லெஃப்ட் எதிர்த்த போது ஜனநாயக ரீதியாக மக்களை சந்திக்காத ஒரு பிரதமர், வீக்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர். மக்களை சந்திக்கிறோம் இல்லையா, நாட்டுக்கு நல்லது தெரிந்த பிரதமர். எந்த முடிவுமே அவர் எடுக்க முடியாது என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்லுகிறேன். இதே அவசர சட்டத்தை தன்னுடைய அமைச்சரவை சகாக்கள் மூலம் போட்டு நம்முடைய பாரத ஜனாதிபதியிடம் கையெழுத்திற்காக ஒப்பிற்காக கொடுத்து விட்ட பிறகு அந்த கட்சியினுடைய துணைத் தலைவர் என்று சொல்லக்கூடியவர், நீங்க பேசும்போது நான் நடுவில் பேசுறேன், தயவு செய்து பேசுறேன். நீங்க முதல் சுற்றிலேயே என்ன பேச விடல. 3 விஷயம் இருக்கு உங்களை பத்தி சொல்ல வேண்டியிருக்கு. அவசர சட்டம் என்று சொன்னால் இல்ல, நான் என்ன கேட்கிறேன், ராகுல் காந்தி செய்தது தவறுன்றீங்களா? ராகுல் காந்தி அதை வந்து செய்ததுல அவசர சட்டம் ஊழல் அரசியல்வாதிகள் பதவியில் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் எடுத்து சொல்றீங்களா? அமைச்சரவை கூடி விவாதிக்கும் பொழுது கட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அவர் அமைச்சரவையில் இல்லை. நாட்டு மக்களுடைய உணர்வை பிரதிபலிக்கும் வகையில அவர் அமைச்சரவையே செய்தாலும் அது கீழ்க்கப்பட்டாரு.
அதனால நாட்டுக்கு நல்லது பேசும்போது நடந்தா குறுக்க பேசுறது இன்றைய வாடிக்கை. முதலமைச்சர் உள்ள போனாங்களா இல்லையா? பேசும்போது சாரி தயவு செய்து குறுக்க சாரி பேசாதீங்க. சப்ஜெக்டுக்குள்ள இந்த இதை நீங்க சொன்னீங்க, அது பதில் சொல்ல அதாவது வேண்டியிருக்குது. மன்மோகன் சிங் முதுகெலும்பில்லாத பிரதமர் என்று உலகுக்கு உணர்த்துவதற்கு நாங்கள் அவசியம் இல்லை, காங்கிரஸ் கட்சி அதை செய்திருக்கிறது என்பதைத்தான் நான் சொல்கிறேன். இப்ப பிரதமருக்கு இன்றைய பிரதமரும் பலவீனமான பிரதமராகிவிட்டார். தான் 3 முறை அவசர சட்டம் கொண்டு வந்தும் கூட இது எல்லாமே வந்து வெளிநாட்டுல இந்தியாவை மார்க்கெட் பண்றதுக்கு ஒரு அவசியம் இருக்கிறது. இந்திய உலகம் முழுக்க போறார், உலகத்தின் ஒரு உற்பத்தி கேந்திரமாக இந்தியாவை பாருங்க, இங்க வந்து முதலீடு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் எல்லாம் கேட்கிறார். அந்த உலக பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நிச்சயமா அந்த ஒரு காலகட்டத்துல சொந்த நாட்டில் மிக பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வந்த ஒரு பிரதமரால ஒரு சட்டத்தை நிறைவேற்ற முடியல, முதலீட்டை கொண்டு வருவதற்கு தேவைன்னு அவர்களால் சொல்லப்படுகிற நில மசோதாவை அவரால் நிறைவேற்ற முடியல, உண்மை பிரயத்தனம் பண்ணியும் அவரால் முடியலன்றத உலக நாடுகள் அவரை பலவீனமான பிரதமர்னு பார்க்குமா? நிச்சயமா எப்படி இருக்காது. பார்க்கும்? ஏன்னா பதில் நீங்க சொல்லிருக்கீங்க, பதில் நீங்க இப்ப சொல்லிருக்கீங்க, இவரும் அந்த பதில ஆமோதிச்சிருக்கிறார். எப்படின்னா, நாங்கள் தவறு செய்து விட்டோம் என்று சொல்லுகிறோம், அவர் இன்னும் அதை சொல்லவில்லை என்று சொல்லுகிறீர்களே. முயற்சிப்பது தவறல்ல, நான் தவறு செய்யவில்லை என்று சொன்னால்தான் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வேன். எனவே மோடி அவர்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கிறார். இந்த முறை அது கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று சொல்லி அதை நிறுத்தி வைத்திருக்கிறார், திரும்ப பெறவில்லை, நிறுத்தி வைத்திருக்கிறார். ஒன்று, பொய் சொல்லுகிறார்கள், இல்ல நிறுத்தி வச்சிருக்கிறாருன்னா நாளைக்கு அவருக்கு மாநிலங்களவையில மெஜாரிட்டி வந்துட்டா இந்த நிலச்சட்டம் மீண்டும் வரும் சொல்றீங்க. அதற்குள்ளாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு இதில் நன்மை என்ன என்பதை புரிய வைத்து விடுவோம், மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார். இந்த 1.5 வருஷத்துல புரிய வைக்க முடியாத அடுத்து வர்ற ஒரு 1.5 வருஷத்துல 2 வருஷத்துல புரிய வச்சு செய்யுங்க. அடுத்த எலெக்ஷன்ல நீங்க வீட்டுக்கு போயிடுவீங்க. தன்னுடைய கட்சியினருக்கு அவர் சொன்ன ஒரு அறிக்கை என்ன தெரியுமா? இல்ல 1.5 வருஷத்துக்கு பிறகு புரிய வைக்க போறீங்களா? இப்ப 1.5 மாசத்துக்குள்ள நடக்கிற பீகார் தேர்தல்ல புரிய வைக்க போறீங்களா? பாரத பிரதமராக மோடி பொறுப்பேற்ற உடனேயே சொன்ன பல விஷயங்களிலே ஒன்று, 4 ஆண்டுகள் அரசியல் வேண்டாம், ஆட்சி மட்டுமே கவனம் செலுத்துங்கள், கடைசி ஓராண்டு நாம் அரசியலை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் இதை செய்திருக்கிறார்கள். எனவே சற்று தொய்வு ஏற்பட்டிருக்கிறது, உண்மைதான். ஒன்று, நான் முக்கியமா 3 விஷயம் நிலம் விவசாயிகளுக்காக அரசு எப்படி நடத்த தெரியல ஒரே ஒரு இதை மட்டும் சொல்ல விரும்புறேன். இந்த முறை ஒரு வருடத்திற்குள்ள சட்டம் கொண்டு இருக்கணும் சார். ஒரே ஒரு நிமிஷம் சார், நீங்க இல்ல ஒரே ஒரு இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கணும், அதை கூட கொண்டு வர தெரியலங்க. 1 வருடம் முடிந்த பிறகு இப்ப வந்து புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க, அது தவறான முறையில கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டம் உபயோகப்படுது, அதாவது அரசு இயந்திரத்தை நடத்த தெரியல, எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ் பண்றாரு. அதான் உண்மை. இந்த 105(3) செக்ஷன் பிரகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இப்படியே திட்டமிட்டு வராங்க. இங்க பாருங்க 105(3) சட்டத்துக்கு பேசியாச்சு. இல்ல நீங்க அந்த பேசி முடிச்ச பிறகு தான் நான் உள்ள வந்தேன். விஷயம் நான் முடிக்கல இன்னும். நீங்க பாட்டு நீங்க கூட பேசிட்டே இருக்க போறீங்களா? நீங்க எனக்கு புரியங்க. இதுதாங்க நீங்க அவரே உங்களுக்கு பேசுறேன். உத்தரப்பிரதேசல கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக உத்தரப்பிரதேச நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள். விவசாய நிலங்களை கையகப்படுத்திய, நான் சொன்னேன் 83லே டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அதாவது கலெக்டர் சொல்றாரு. நீங்க தயவு செய்து தப்பா சொல்லுங்க, நான் சொல்றேன் தப்பா. ஏங்க கலெக்டர் சொன்னா நீதிமன்றம் சொல்ல, அத கொஞ்சம் சரியா படி சொல்லுங்க. சரி கலெக்டர் சொல்லட்டும். நான் எப்படி நீதிமன்றம் நீங்க ஏன் மக்கள் கிட்ட போய் சொல்றீங்க? நான் உண்மையை சொல்லுகிறேன். எங்க உண்மையை சொல்றீங்க? நீதிமன்றம்னு சொல்றீங்க, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னா கலெக்டருங்க. அந்த 65 விவசாய அரசு போட்ட இதுங்க விவசாய நிலம் அங்கே தொழிற்சாலை தொடங்கப்படவில்லை. ஆனால் நீங்க சொன்னதுல இருந்தே நான் கேட்டுக்கிறேன் திரு நித்யானந்தம், இது வந்து நேற்றைக்கு மீண்டும் கையகப்படுத்தி இருக்கிறது. இல்ல நீ மீண்டும் நீங்க சொல்றதுல முரண்பாடு இருக்கு. இன்றைக்கு நம்முடைய பிரதமர் சொல்லியிருக்கிறது, மீண்டும் நில கையக அவசர சட்டம் வராது, தவறான எண்ணங்களும் பீதிகளும் விவசாயிகள் மத்தியில் ஏற்படுத்தப்பட்டு விட்டன, பீதியை ஏற்படுத்துவதற்கு யார் முயற்சித்தாலும் நீங்கள் அச்சப்பட வேண்டாம், மீண்டும் நிலச்சட்டம் வராது. பிரதமர் வந்து அவசர சட்டம் வராது. அங்க பாருங்க என்ன சொல்லிருக்காரு. ஆனா ஒரு ரெகுலர் லெஜிஸ்லேஷன் ரெகுலர் பில் வரும். பீதியை ஏற்படுத்திருக்காருன்னு சொன்னால் உண்மை அல்ல என்றுதானே பொருள். பயத்தை ஏற்படுத்திருக்காரு, தெளிவா சொல்லிருக்காரு. விவசாயிகளுக்கு பீதி வரலாம், ஒரு ஆட்சியாளருக்கு செல்வாக்கு இருக்கிற ஒரு ஆட்சியாளருக்கு அவர் ஏன் பின்வாங்கணும்? அது அரசியல். இரண்டாவது அதானி குறிப்பிட்டார். ஒரு நிமிஷம் நம்ம கடந்து போகணும். 7500 கோடி. சரி நேரம் இல்ல திரு மணி. கேரள அரசாங்கம் அதானிக்கு வழங்கி இருக்கிறது, காங்கிரஸ் அரசாங்கம் தானே. தொழில் நிறுவனங்களுக்கு சலுகை காட்டுறதுல கட்சி வித்தியாசம் இல்ல, அது நீங்க வந்து பொதுப்படையாக நீங்க சொல்லிட்டு போலாம். திரு மணி, இதுல வந்து ஒரு முக்கியமானது வந்து பிரதமரை பலவீனமாக பார்ப்பார்களா இந்த பிரச்சனையில பின்வாங்கினதுனால, இல்ல ஒரு ராஜதந்திரியாக முன்ன இருந்தது மாதிரி அவர் இல்ல,
ஒரு டிப்ளமேட்டிக்கா மாறிட்டார், ராஜதந்திரியாக மாறிட்டார் அப்படின்னு பார்க்கிறதா? இல்ல இது இந்த ஒரு இஷ்யூவை வச்சு இதுல வந்து அவர் இந்த ஆர்டினன்ஸை ரீப்ரொமல்கேட் பண்ண மாட்டேன்னு சொன்னதை வச்சு அவர் மேல இருக்கக்கூடிய அந்த இமேஜ் வந்து ஓரளவு சர்க்கிள் என்பது உண்மை. ஆனால் இது ஒன்றை வைத்து மட்டுமே அவர் ஒரு பலவீனமான பிரதமர் என்று நாம் சொல்லிவிட முடியாது. அது கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இன்னும் 4 வருஷம் இந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அவங்களுக்கு மெஜாரிட்டி ஒரு வலிமையான பிரதமர் அப்படின்ற பெர்செப்ஷன்ல எந்த மாற்றமும் அதுல ஒரு சிறிய அதுல வந்து அந்த பெர்செப்ஷன்ல ஒரு சர்க்கிள் வந்திருக்குது, அது உண்மை. பட் ஓவராலா வந்து அந்த பர்சனாலிட்டி, மோடி ஆஸ் அ பர்சனாலிட்டி, ஒரு ஸ்ட்ராங் லீடர். எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு ஒருங்கிணைந்து இந்த ஆட்சியை எதிர்த்தால் நாடாளுமன்றத்துல இவர்களுக்கு தலைவலியை கொடுக்க முடியும், நிச்சயமா முடியும் அப்படின்றத ஒரு ருசி கண்டிருக்காங்க. நிச்சயமா எதிர்க்கட்சிகளுடைய கரங்களை வரக்கூடிய நாட்கள்ல இது அதிகப்படுத்துமா? கண்டிப்பா. அதாவது வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவது என்றால் now they are vulnerable. அதாவது வந்து they have tasted blood opposition. ஆனா அது உள்ளுக்குள்ள வந்து பார்லிமெண்ட்ல வந்து ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட்ல எந்த மாதிரி உங்களுக்குள்ள வந்து ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட் இருக்கும். எண்ணிக்கை அளவுல வந்து பிஜேபிக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இப்ப பிரச்சனை முதல்ல நம்ம சொன்ன மாதிரி வந்து இது ஒரு டாக்டிக்கல் ரெட்ரீட்டா கூட இருக்கலாம் இது. ஏன்னா இப்ப வந்து முக்கியமான ப்ரியாரிட்டி வந்து ஜிஎஸ்டி ஆயிடுச்சு. ஷாம் சொன்ன மாதிரி இவங்க பண்ண ஒரு தப்பு வந்து ரெண்டுத்தையும் ஒன்னா கொண்டு வந்து முக்கியமான ப்ரியாரிட்டி பீகார் எலெக்ஷன்ஸா ஜிஎஸ்டி இல்ல. பீகார் எலெக்ஷன் வந்து ஒரு டாக்டிக்கல், பீகார் எலெக்ஷன் வந்து ஒரு டெம்பரரி இது. அது முடிய போகுது 1.5 மாசத்துல. சார் பார்லிமெண்ட் நிலைமை கையகப்படுத்தப்படல சார். பீகார் எலெக்ஷனுக்காக இந்த பீகார்ல யாரு விவசாயிகளுக்கு எதிரான அரசு இல்ல பீகார்ல நான் என்ன கேட்க வந்தேன்னா பொதுவாக இந்த அரசாங்கம் விவசாயிகளுக்கு எதிரான அரசுன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். அந்த எண்ணம் விவசாயிகள்கிட்ட ஒரு விஷயத்தை மாற்றுவதற்கு அவர் முன் வந்திருக்கிறார். ஒரு விஷயம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உலக அளவுல வந்து விவசாய பொருட்களோட விலை வந்து பாதாளத்துல இருக்கு. அதாவது விவசாயிக்கு கிடைக்க வெங்காய விலை ஏறி இருக்கிற நேரத்துல உலக அளவுல வெங்காய விலை 160 ரூபாய், தால் விலை 130 ரூபாய். அப்படி பேச வேண்டாம். இது என்னன்னா இப்ப வந்து பீகார் எலெக்ஷனாக மட்டுமே அவர் செஞ்சான்றத கூட நான் ஏத்துக்க தயாரா இல்ல. அதை தாண்டி இப்ப வந்து ஜிஎஸ்டி மேனேஜ் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் அரசாங்கத்துக்கு இருக்குது. இன்னைக்கு இன்டர்நேஷனல் மீடியா 24 மணி நேரத்துல, சர்வதேச ஊடகங்கள் கடந்த 24 மணி நேரத்துல மோடியோட இந்த முடிவை பத்தி என்ன எழுதுனாங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு வந்து மோடி கொடுத்த ப்ராமிஸ்ல இந்த பில்லை வாபஸ் வாங்கினது, ஆர்டினன்ஸ் வாபஸ் வாங்கினது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. அதை மேனேஜ் பண்ணணும்னா அவங்க ஜிஎஸ்டியை பண்ண வேண்டும் என்று எழுதுறாங்க. ஆகவே இது ஒரு டாக்டிக்கல் ரிட்ரீட்டாக இருக்கலாம். இது ஒன்றை மட்டுமே வைத்து இவங்க வந்து பெரிய அளவுல சரி வந்துருச்சு. தொழில் வளர்ச்சி அப்படின்ற அந்த growth ஸ்டோரிக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்ல முடியாதா? இத இல்லையா அவங்க டெம்பரவரி நான் இதை மட்டுமே வைத்து நீங்க இதே ஆக்சுவலா பொருளாதார ரீதியாக பின்னடைவு என்பதை விட மோடி as such அந்த பாலிட்டிஷியனுக்கு அந்த பர்சனாலிட்டிக்கு வந்த பின்னடைவு தான் இது. அப்படித்தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதுக்கு காரணம் அவங்க பண்ண தப்பு. அத பர்செப்ஷன் வார்ல தோத்து அதுக்கு அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுத்து டாக்டர் மன்மோகன் சிங் வந்து 123 அக்ரிமெண்ட்டுக்கு தன்னோட பதவியையே அவர் டாஸ் பண்ணும்போது கூட அட்லீஸ்ட் ஜெயிச்சாரு. இவரால் அதுவும் முடியல. ஆகவே இது வந்து பொலிட்டிக்கலா அவங்களுக்கு ஒரு பின்னடைவை ஒழிய இதை வைத்து ஒட்டுமொத்தமா நீங்க சொல்லிட முடியாதுன்றது என்னுடைய பாயிண்ட். நன்றி. நால்வருடைய வருகைக்கும் கருத்து போயிருக்கும். இன்னும் இதை பத்தி நிறைய பேசுறதுக்கு அடுத்தடுத்த காலங்கள் வரும். இன்னொரு தருணத்தில் நாம் விரிவா பேசலாம். கருத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு